வாங்க, வணக்கம். இன்றைக்கி நாம் கற்பூரவள்ளி முறுக்கும் தக்காளி முறுக்கும் எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். கற்பூரவள்ளி இலையை வச்சு கற்பூரவள்ளி முறுக்கு, தக்காளியை வச்சு தக்காளி முறுக்கு எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் கற்பூரவள்ளி முறுக்கு சுட்டுறலாம். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு பச்சரிசி மாவு 1 கப் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எள் எடுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் கற்பூரவள்ளி இலை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்குது. கற்பூரவள்ளி இலை ஒரு 10 எடுத்துக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் போட்டால் பச்சை கலர்லேயே வரும் முறுக்கு. கல்லுப்பு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூடயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நாம் வடித்து எடுத்துக்கலாம். இதை அப்படியே போட்டு மாவு பிசைஞ்சோமா முறுக்கு வளர்க்கல, முறுக்கு சுத்தக்குள்ளே இறங்காது, முறுக்கு அடைச்சிக்கும். அதனால் அந்த வடித்து அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம். நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், பிசைஞ்சாச்சு. கொல கொலன்னு தான் இருக்குது. இப்போ அடுத்தது நாம் பொட்டுக்கடலை மாவு ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். அடுத்து கடல மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ இதை போட்டு நல்லா பிசைஞ்சி முறுக்கு சுடுற பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், பிசைஞ்சாச்சு. இப்போ முறுக்கு வழக்கில் நம்ம போட்டு சுடுறது தான். நான் இரும்பு முறுக்கு வழக்கு தான் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ எண்ணெய் அடுப்பை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன். நம்ம முறுக்கு ஒவ்வொன்றா சுற்றி போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஒவ்வொன்றா சுற்றி போடலாம். நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். முறுக்கு நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கற்பூரவள்ளி முறுக்கு சுட்டாச்சு. இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், சுட்டாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கற்பூரவள்ளி முறுக்கு ரெடி. அடுத்தது நாம் தக்காளி முறுக்கு சுட்டுறலாம். அதுக்கு பச்சரிசி மாவு 1 கப்பு, எள்ளு கொஞ்சம், ஓமம் கொஞ்சம், ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி 2, வரமிளகா 4-5, கல்லுப்பு கொஞ்சம். இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூடவே கொஞ்சம் தண்ணி கலந்து இதையும் நாம் வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அந்த தண்ணி கிடைச்சா போதும்.
அந்த மாவில் ஊற்றி தண்ணியை நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதே மாதிரியே பொட்டுக்கடலை மாவு 1/2 கப்பு, கடல மாவு 2 ஸ்பூனு. இதையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்கு சுடுற பதத்துக்கு. பாருங்கள், பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம முறுக்கு சுட்டுறலாம். அவ்வளோதாங்க. ஒவ்வொன்றா சுற்றி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா முறுக்கு வெந்த பின்னாடி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, தக்காளி முறுக்கு சுட்டாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.